ஹாய் நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை தக்காளி தோசை சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கருப்பு உளுந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. அதே போல் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக. இந்த தோசைக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபிஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்பா ரவையை வச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பா ரவையை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் நிறைய சம்பா ரவை எடுத்து அதை ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் சம்பா ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வைங்க, அதிகமாக ஊற வைக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் இந்த சம்பா ரவையை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். இப்போ அது ஊறட்டும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை கருக விட்டுறாதீங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும். அதே போல் வெங்காயத்தோட கலர் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் காட்டுற பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே போல் பச்சை வாசனை போகணும். நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டு நல்லா 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கலந்தாச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். லெமன் இருந்தால் லெமன் கூட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃபைனலாக. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, நார்மல் தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேறு எந்த பொருளும் சேர்த்து வறுக்க தேவையில்லை. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். அதே போல் பூண்டு அதிகமாக சேர்த்துற வேணாம். பூண்டு ஒரே ஒரு பல் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போது வறுத்து வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சட்னி உங்களுக்கு எந்த திக்னஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக வைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி தண்ணியாக வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் புளி சேர்க்கல. புளி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க.
புளி சேர்க்காமல் செஞ்சாலும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து சம்பா ரவை நம்ம ஊற வச்சுருந்த பாருங்க, அது வந்து சூப்பராக ஊறி வந்திருக்கு. எவ்வளோ ஈஸியாக மசியுது பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி வடிகட்டிட்டு வெறும் கோதுமை ரவையை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தேவைப்பட்ட தண்ணி லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சம்பா ரவையை நான் மாற்றிட்டேன் மிக்ஸி ஜாருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். மீடியமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதே போல் பெரிய சைஸில் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது தோசையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்க்காதீங்க, சீரகமே சேர்த்து செய்யுங்க, நல்லா இருக்கும் தோசை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நார்மலாக செய்கிற நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவில் எதுவுமே சேர்க்கல, வெறும் கோதுமை ரவையை மட்டும் வச்சு தான் இந்த தோசையை நான் செய்கிறேன். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து செஞ்சாலும் தோசை ரொம்ப நல்லா வரும். ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இங்கே தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. சம்பா ரவையை வச்சு நான் நிறைய தோசை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் நம்ம சேனல் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா ரெசிபிஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நான் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை சுட்டு எடுக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணால் தான் நல்லா வெந்து வரும். அதே போல் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நான் எடுக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. டேஸ்ட்டு சொல்லி வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் தோசை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். பசங்க 10 தோசை கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு ரவை எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி மட்டும் வைங்க, தக்காளி சட்னியெல்லாம் நல்லா இருக்காது. தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு தடவை தோசை ரெசிபி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் புதுசாக டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.